அப்படி இருக்காங்க. இதுக்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னு என்ன கேட்குறாங்க. நான் ஏன் பதில் சொல்லணும்? என்னெல்லாம் விட பெரிய சிந்தனையாளர், ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு மனிதர், மனித குலமே கொண்டாடத்தக்க ஒரு மிகப்பெரிய மனிதர் புத்தர். அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, பி எ குட் பர்சன். நீ சிறந்த நல்ல மனுஷனாக இரு. பி எ குட் பர்சன் பட் டோன்ட் வேஸ்ட் டைம் டு ப்ரூவ் இட் அப்படின்னார். அருமையான வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை சூத்திரத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில் பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுங்க, நிம்மதியான மனுஷனாக அந்த உலகத்தில் வாழலாம். இந்த இவனுக்கு ப்ரூவ் பண்ணணும், அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும், இவனுக்கு ப்ரூவ் பண்ணணும். என்னத்துக்கு ப்ரூவ் பண்ணணும்? நம்ம லைஃப்லேயே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? நல்லவனாக இருக்கிறது கஷ்டமே கிடையாது. அதை ஒவ்வொருத்தனுக்கும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். நம்ம நல்லவன்கிறத இன்னொருத்தனுக்கு ப்ரூவ் பண்ணாமா, அவன் அதுக்கு காசு கேட்பான். எனக்கு லஞ்சம் கொடு, நான் வேணா நீ நல்லவன் ஒத்துக்கிறேன் அப்படிமா. நம்ம போய் செய்ய முடியுமா? எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். பி எ குட் பர்சன் பட் டோன்ட் வேஸ்ட் டைம் டு ப்ரூவ் இட். நல்லவனாக இரு, அதை நிரூபிப்பதற்கு நேரத்தை வீணாக்காதே. இந்த ஒரு வார்த்தை சூத்திரம் மாதிரி அப்படியே உங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்க, யூ கேன் டூ ஒண்டர்ஸ் ஒண்டர்ஸ். நாம் இன்னொருத்தருக்கு நம்மளை நிரூபித்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம வாழ்நாள் முழுக்க ஸ்ட்ரகிள், போராட்டம். மற்றவங்க நம்மளை ஏற்றுக்கும்படியாக இருக்கணும். நம்ம அறிவாளியாகவே கூட இருப்போம். நான் அறிவாளின்னு நீ ஒத்துக்கோ, நான் ஏன் ஒத்துக்கணும்? நம்ம அறிவாளின்னு ஒத்துக்கிற அளவு அவனுக்கு அறிவு இல்லை. நம்ம என்ன பண்ணுறது? நம்ம திறமைசாலிங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு திறமை இல்லை. என்ன பண்ணுறது? இல்லை, அவன் எதிர்பார்க்குற திறமை வேறு, நம்மக்கிட்ட இருக்கிற திறமை வேறு. நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ மகாகவி பாரதி வாழ்ந்த காலத்தில் அவருடைய திறமை தமிழ்நாட்டில் பல பேருக்கு புரியல. இப்போ எல்லாரும் யாழு 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 அப்படிங்கிறான். பாரதியை இருந்தபோது சோறு போட மாட்டேன்ட்டான், ஏன் வீட்டுக்கிட்டே வச்சுக்க மாட்டேன்ட்டான், தான் இருக்கிற தெருவிலேயே வச்சுக்க மாட்டேன்ட்டான். ஆனால் அப்புறம் பாரதி எங்காலப்பா, பாரதி எங்காலப்பா அப்படிங்கிறான் எல்லாம். இப்போ அவருக்கு புகழ், பெருமை, திறமை, அங்கீகாரம், அவர் மிகப்பெரிய உலக மகாகவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனும் முழம் போடுறான். எப்படியாவது பாரதியை என் கூட. ஏன் சார், புத்தரையே அந்த நாட்டை விட்டு நம்ம புத்த மதத்தையே விரட்டலையா? ஆனால் என்ன பண்ணிட்டோம், அப்புறமா ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக பாப்புலர் ஆகிட்டார். அப்படின்னு ஒன்று எங்கள் நாட்டில் தான் பிறந்தார், அவர் எங்கள் நாட்டில் தாங்க பிறந்தார், எங்கள் நாட்டிலேருந்து தான் எல்லா நாட்டுக்கும் அந்த மதம் போச்சு. இப்படி தான் நம்ம பண்ணுவோம் சார். இது ஹியூமன் சைக்காலஜி. சில பேர் இருக்கும்போது அவங்களுடைய அருமை நமக்கு தெரியாது, அவங்களுடைய பெருமை நமக்கு தெரியாது. இப்போ இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் மறுபடியும் சொல்ல நினைக்காதீங்க. பி எ குட் பர்சன் பட் டோன்ட் வேஸ்ட் டைம் டு ப்ரூவ் இட். இதுக்கு முதல்ல கிண்டலாக ஒன்று சொல்லிடுறேன். ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒருத்தன் என்ன பண்ணுறான், மீன் வாங்கிறதுக்காக மீன் சந்தைக்கு போகிறான். ஆக்சுவலாக அவன் மீன் பிடிக்கிறவன், மீன் பிடிச்சிட்டு சந்தையில் விற்கிறவன். அவன் மீன் வாங்கிறதுக்கு சந்தைக்கு போகிறான். அந்த சந்தையில் இருந்தவன்கிட்ட சொன்னான், இந்த மீன் நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது அப்படின்னு ஒரு 3 மீனை எடுத்து காமிச்சு, இது என்ன விலை, எனக்கு என்ன விலைக்கு கொடுப்ப அப்படின்னு கேட்டான். அவன் ஏதோ ஒரு விலை சொன்னான். இவன் பிடிச்சிக்கிட்டே வர்றவன், ஆனால் அதுக்கு என்ன விலையெல்லாம் இவனுக்கு தெரியும். நீ கூட கொஞ்சம் விலை கேட்குற, ஆனால் பரவாயில்ல, நான் இந்த மீனை வாங்கிக்கிறேன், ஆனால் நீ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண. என்ன? நான் இந்த மீனை என் கையால் எடுத்து என் பைக்குள்ளே போட மாட்டேன். நீ என்ன பண்ணுற, இந்த மீனை கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டு அங்கேருந்து இப்படி தூக்கி போட்டால் நான் என் கையில் அப்படியே பிடிச்சிருவேன். அந்த மீனை நான் என் கையில் பிடிப்பேன். இப்படி ஒவ்வொரு மீனாக நீ தூக்கி போடணும், நான் என் கையில் பிடிப்பேன், பிடிச்சு நான் என் பையில் போட்டு எடுத்துகிட்டு போவேன். இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறியான்னு அந்த கடைக்காரன் சிரித்தான். இது என்ன அது பைத்தியம் மாதிரி பேசுகிற? வந்தால் மீன் பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போக வேண்டியதானே, நான் தூக்கி போடணுமா, நீ கேட்ச் பிடிப்பியா, அதை எடுத்துகிட்டு போய் என்ன விளையாடுறதுக்கான இடமா, எதுக்கு அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நீ பேசுகிறேன்னு? உனக்கு தெரியாது. நான் இப்போ வீட்டுக்கு போன உடனே என் பொண்டாட்டி ஒரு கேள்வி கேட்பா. என்ன கேட்பா தெரியுமா? இந்த மீன் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்பா. நீ மீன் பிடிக்கிறதுக்கு போனியே, நீ பிடிச்சியா, நீ ஓன் கையால் பிடிச்சியா அப்படின்னு கேட்பா. என் திறமையெல்லாம் அவளுக்கு இந்த நம்பிக்கை கிடையாது, என்னவோ மதிக்க மாட்டாள். வேறு எவனோ பிடிச்சி கொடுத்த மீனை நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு நினப்பா. நிஜமாகவே எனக்கு இன்றைக்கி மீன் பிடிக்க முடியல. ஆனால் இப்போ நான் போன உடனே என்கிட்ட கேள்வி கேட்பா. என்ன? எனக்கு திறமை இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். நீ கையால் ஆகாதவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. மீன் என்ன, எங்கே இந்த மீன் நீ பிடிச்சியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பா. உங்கள் கையால் பிடிச்சியா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பா. இது ரெண்டுக்கும் எனக்கு பொய் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இப்போ நீ தூக்கி போட்டு நான் பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, மீன் பிடிச்சியான்னு கேட்டால்
நீ பிடிச்சியான்னு கேட்டால் ஆமாம்னு சொல்லலாம் பத்தியா, ஓன் கையால் பிடிச்சியா அப்படின்னு கேட்பா, ஆமாம்னு சொல்லலாம் பத்தியா. நான் பொய் சொன்னதா கடவுள் நினைக்க மாட்டார், இன்னும் நான் உண்மை தான் சொல்லியிருக்கேன், நான் பிடிச்சேன், என் கையால் பிடிச்சேன், அதுவும் சரியாக போடும். என் பொண்டாட்டி கேள்விக்கு நான் பதில் சொன்ன மாதிரி ஆகிடும். எப்படி நம்ம ஏற்பாடு அப்படின்னா, ஏன் சார் இது ஏதாவது கொஞ்சமாவது மரியாதைக்குரிய விஷயமா? நீ மீன் பிடிச்சியான்னு உன் பொண்டாட்டி கேட்டால் என்ன அர்த்தம்? தூண்டில் போட்டு நீ பிடிச்சிருக்கணும், அதுக்கான சாமர்த்தியம் இருக்கணும். வலை போட்டு நீ பிடிச்சிருக்கணும், அதுக்கான திறமை இருக்கணும். கடலுக்குள்ளேயோ ஆற்றுக்குள்ளேயோ போட்டில் போய் நீ பிடிச்சிட்டு வரக்கூடிய தெம்பு இருக்கணும், திராணி இருக்கணும். நீ தெம்பும் திராணியும் திறமையும் உள்ளவ மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்துறதுல என்ன நன்மை இருக்குது? நீங்கள் தயவுசெய்து வருத்தப்படாதீங்க. இன்றைக்கி பெரிய கஷ்டமே என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான புகழ் திறமை இதுக்கெல்லாம் தகுதி இல்லாத பல பேர் சார் மற்றவங்க தன்னை ஏற்றுக்கும்படியாக என்னென்ன ட்ராமா ஆட முடியுமோ அத்தனையும் ஆடுறாங்க சார். ஒரு சினிமா படம், பழைய படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதில் தங்கவேலு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டரை பண்ணுவார். அவரே மாலையெல்லாம் வாங்கிட்டு வருவார். மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு என்ன கூட்டம் தெரியுமா, என்ன கூட்டம் தெரியுமா அப்படின்னு ஒரு அளப்பார். அது ஒரு பழைய பயங்கர காமெடி சீன். தனக்கு என்னமோ ஏகப்பட்ட பேர் மாலை போட்டதா, மரியாதை போட்டதா. கடைசியில் அவங்க பொண்டாட்டி அங்கே பார்த்துருப்பா. அவள் சொல்லுவோம், அவங்க யோகியதை எனக்கு தெரியாதா அப்படின்னு. அது ஒரு பழைய காமெடி சீன் ஒன்று. இன்றைக்கி 100% பேர் இந்த காமெடி சீனுக்கு தான் லாய்க்கு. அவங்களுக்கு அந்த திறமையே கிடையாது சார். ஆனால் அந்த திறமை உள்ளவங்க மாதிரி ஒரு ஷோவை பண்ணி அந்த கிளைம் தனக்கு உரியது மாதிரி அதை கிளைம் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. இது நான் சொன்ன செய்திக்கு ரிவர்ஸு. எப்படிங்க? நான் சொன்ன செய்திக்கு ரிவர்ஸு எப்படி? அதாவது உனக்கு திறமை இல்லாத போது திறமை இருக்கிற மாதிரி நிரூபிக்காது. இது எவ்வளோ உண்மையோ அவ்வளோ உண்மை. உனக்கு திறமை இருக்கும்போது மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக கஷ்டப்படாது. அந்த ஆங்கிளுக்கு சொல்கிறேன். பி எ குட் பர்சன் பட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் டு ப்ரூவ் இட். இப்போது யாருக்காக நம்ம நேர்மையாக இருக்கிறோம்? நான் இன்னொரு கதை படித்தேன், அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒருத்தன் சந்தையில் போய் ஒட்டகம் வாங்கிட்டு வந்தான். இது ஒரு அரபு கதை. சந்தையில் போய் ஒட்டகம் வாங்கிட்டு வந்தான். நல்ல ஒட்டகம் அவனுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். இந்த ஒட்டகத்தில் சேணத்தில் ஒரு முடிச்சு இருக்கும். அதை அவுக்கலான்னு அந்த முடிச்சு அவுத்து பார்த்தா அது சரியாக அவன் கைக்கு அது சிக்கலை. அந்த ஒட்டகத்தில் இருக்கிறது என்ன முடிச்சு வச்சுருக்கிறாரு. உடனே அவன் கீழே வேலை பார்க்குறவன்ட்ட சொன்னான், தம்பி இதில் என்ன இருக்குது பாரு, அவிச்சு அந்த முடிச்சுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி வாங்கிட்டு உள்ளே போயிட்டான். இவன் சார் அவன் கஷ்டப்பட்டு எடுத்து பார்த்தா சார் யாரோ ஒரு நவரத்ன வியாபாரி இந்த ஒட்டகம் வச்சுருந்துருக்கிறான். அதில் ஒரு முடிச்சு நவரத்தனங்கள் அது உள்ளே இருக்குது, அது அதில் மாட்டியிருக்கு. முதலாளிகிட்ட எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் இந்த பாருங்கள் இவ்வளோ நவரத்தனம் அதில் இருக்குது அப்படின்னு. அப்படியா? அதை அப்படி திறந்து பார்த்தான். சரி மறுபடியும் மூட்டை கட்டை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருவோம் அப்படி. என்னங்க நீங்கள், அவன் தான் மறந்து தானே விட்டுருக்குறான், அதனால் உங்களை என்ன தப்பாக நினைக்க போகிறான்னா என்ன, அவனுக்கு நினைவு இருக்க போதே நான் கேட்க போகிறான்னா என்ன, விட்டுடுங்க பேசாமல் உங்ககிட்டே இருக்கட்டும். வேறு இது என்னது இல்லை, நான் ஒட்டகத்தை தான் வாங்கினேன், நான் இதை வாங்கினேண்ணா வாங்கலை, அப்புறம் இது என்னது எப்படி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சார் பிறருக்கு நம்ம சரியான முன்னுதாரணமாக இருக்கணும். அப்போது தன் இடத்துல வேலை பார்க்குறவனுக்கு முன்னாடி இவன் தன்னுடைய நேர்மையான விஷயப்படி இல்லைன்னா அவன் எப்படி நாளைக்கு நேர்மையானபடி இருப்பான்? முடியாது. என்னது இல்லை, கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒட்டகத்தில் ஏறி கொண்டு போய் கொடுத்தான் சார்.